ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு புது புக் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோடு வந்திருக்கேன். தம்ப்நெயிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கதையோட பெயர் இளைப்பாற நிழல் தாராய். நீங்கள் ஏற்கனவே சைட்டில் என்னோடய ரீடராக இருந்தீங்கன்னா கதையை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சைட்டில் வந்த கதை தான். ஒருவேளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கதையை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. புக்கு வாங்குறதுக்கு நான் தம்ப்நெயிலில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரியா நிலையம் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கும். ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே அமுச்சு விட்டுருவாங்க. இப்போ நம்ம இளைப்பாற நிழல் தாராய் கதையிலேருந்து ஒரு சின்ன டீசர் பார்க்கலாம். கதையை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. டீசர்: எனக்கு சரியாகவே போகாத முடிவே பண்ணிட்டேன் இல்லையா? அவளுக்கு எதிரில் அவன் தன் முழு உயரத்திற்கு திடமாக நின்று அவன் கேள்வி கேட்க மனதை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு அவளும் அவனை பார்த்தாள். அப்படிலாம் இல்லை தேவ். அப்புறம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண? அவரை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம்தான் அவரோட குணம் சரியில்லைன்னு தெரிஞ்சது. அவள் பதிலில் அவன் முகம் கோபத்துடன் இறுகியது. ஸோ நீ அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. அவன் உன்னை கொடுமைப்படுத்தினான்னு விலகிட்ட. இது மட்டும்தான் காரணம். இதை நான் நம்பணும் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக அவன் கேட்க அவள் வெகுவாக தவித்துத்தான் போனாள். சில நொடிகள் முன்பு வரை இருந்த திடமெல்லாம் அவன் அழுத்தத்தில் ஆட்டம் காணத் தொடங்கியது. ஆமாம் என அவள் விடாமல் கூற, ஓங்கி அரைஞ்சனா தெரியும் என கோபத்துடன் கூறியவன் அடிக்க கையே ஓங்கிவிட்டான். தேவ் என பயத்துடன் அவள் கத்தியதில் அவன் கைகள் தானாக தளர்ந்து விட்டது. என்னடி வாய்க்கு அந்த பையெல்லாம் சொல்லிட்டு என்னை நம்ப வேற சொல்லிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு கேனைய மாதிரி போயிடுவேன்னு நினச்சியா? இல்லை அந்த நந்தினி கூட குடும்பம் நடத்துவேன்னு நினச்சிட்டு இருந்தியா? வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பேசின கொன்னுருவேன் பார்த்துக்கோ. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேஸில் அவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதும் சொல்லியிருக்கியா? அவன் கத்திய கத்தில் அதிர்ந்து விழித்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு வார்த்தையும் வரவில்லை. என்ன மக்களே, டீசர் பிடிச்சிருக்கா? இது ஒரு டீசர். இன்னொரு டீசரும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா புக்கை மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கினா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக.